ஆர்ஜிஆர்ல நீட் கிளாஸ் படிச்சீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா சீட்டு உறுதிங்க. இல்லைன்னா நீங்க கட்டக்கூடிய ஃபீஸ் ரீஃபண்ட் பண்றோம். எப்படின்னு பாக்குறீங்களா? 20 ஸ்டூடெண்ட் தாங்க ஒரு பேட்ச்க்கு. 16 மென்டர்ஸ் வந்து 20 ஸ்டூடெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ண போறாங்க. 6 மணில இருந்து நைட்டு 10:30 வரைக்கும் இந்த கிளாஸஸ் போகும். இதுல நீங்க ஒருத்தரா இருக்க போறீங்களா? ஜாயின் ஆர்ஜிஆர் அகாடமி. நீட் 2026 ரிசல்ட் வந்துச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிறைய மாணவர்கள் நம்ம குழந்தைங்க வந்து பாத்தீங்கன்னா அட்டகாசமா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. 649 வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஜிஆரோட டாப் ஸ்கோரு. தென் 600 ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. 550க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 ஸ்டூடெண்ட் வாங்கியிருக்காங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப மினிமம் ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரென்த் தெரியும்னா லாஸ்ட் இயர் நம்மகிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 55 ஸ்டூடெண்ட், அதர் ஸ்டூடெண்ட்லாம் சேர்த்திங்கன்னா ஒரு 30லேருந்து 40 ஸ்டூடெண்ட் தான் அதர்ஸ் இருப்பாங்க. டோட்டலாகவே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 80 ஸ்டூடெண்ட்டில் 500க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அது டாப் ஸ்கோர் ஒரு 600க்கு மேலே 5 பேரும், 550க்கு மேலே 25 ஸ்டூடெண்ட்ஸும், 500 மேலே 20 ஸ்டூடெண்ட். அப்போ பாருங்கள், ரொம்ப அட்டகாசமான ஸ்கோரை வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் ஆர்ஜிஆர் அகாடமி வந்து கொடுத்துருக்கோம். ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயமா இது இருக்குது. ஓகே, ரைட். இதில் நம்ம இப்போ பார்க்க போகிறது என்னன்னா, வேனிஷிங் எம்பிபிஎஸ் சீட். என்ன சார் திடீர்னு வந்து இப்படி போடுறீங்க அப்படின்னா, அது ஏற்கனவே எல்லாருக்கும் தெரிஞ்சதான், ரைட்டா? நம்ம நிறைய சீட்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் நாள்ல காணாமல் போகுது. ஏன் சார் காணாமல் போகுதுன்னா, இப்போ காணாமல் போச்சு பார்த்தீங்களா 800 சீட்டு. அந்த மாதிரி இன்னும் நிறைய காலேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா மூவ் ஆக போகிறாங்க டீம்டு யூனிவர்சிட்டிக்கு அப்படின்னு கூட்ட தூக்கி போடுறாங்கப்பா. நான் சொல்லல, ரைட்டா? அது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஏற்கனவே மூவ் ஆனதுனால இன்னும் நிறைய பேர் வந்து மூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இதை எப்படி நாம வந்து கவர்மெண்ட் ஃபேஸ் பண்ண போறாங்க? என்ன அட்ஜஸ்ட் பண்ண போறாங்க? இப்பதான் சார் 800 சீட் போச்சுன்னா, 850 சீட் போச்சுன்னா கூட 800 சீட் அட்ஜஸ்ட் ஆகி வந்துருச்சே சார். புதுசா வந்து 950 சீட்ஸ் எல்லாம் ஏதோ சொன்னாங்களே சார். அப்படின்னா கூட அட்ஜஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ போயிடுச்சு. அடுத்தது இன்னும் நிறைய காலேஜஸ் போயிடுச்சுன்னா என்ன பண்றது? அப்படி எல்லாம் கொஞ்சம் கவர்மெண்ட்டை வந்து திங்க் பண்ண ஆரம்பிச்சது. அதுக்கு கேஸ் கூட போட்டிருக்காங்க. பரவாயில்ல, நம்ம கவர்மெண்ட் வந்து அதுக்கான ஸ்டெப் எடுத்திருக்காங்க. நம்ம இந்த வீடியோல எப்படி போகுது, அதுக்கான ஸ்டெப்ஸ் என்ன, வேற எதனா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மெஷர்ஸ் இருக்கா, அந்த சீட்ஸ்லாம் போனால் அதுல இருந்து கவர்மெண்ட்டுக்கு எதனா சீட்ஸ் எடுக்க முடியுமா, இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஃபேமஸ் யூடியூப் சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பி எம்பிபிஎஸ்னு அட்டகாசமா வந்து பார்த்தீங்கன்னா அவர் நிறைய கண்டென்ட் பேசிட்டு இருக்காரு. மாணிக்கவேல் சார் அவர் வந்து பார்த்தீங்கன்னா சில சஜஷன்லாம் கொடுத்துருக்காரு. ஒண்டர்ஃபுல் சஜஷன். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து கண்டிப்பாக பரிசீலிக்கலாம். இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு கண்டென்ட்டை கொடுக்குறவர்னா அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக கொடுத்துருக்காரு. அந்த சேனல் கூட நீங்கள் எல்லாருமே பார்க்கலாம். ரைட். இந்த வேனிஷிங் எம்பிபிஎஸ் சீட் இன் தமிழ்நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா சில ஐடியாஸை வந்து முன்னெடுத்திருக்காரு. அதை பேஸ் பண்ணி தான் நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்டென்ட்டை வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஈவன் தோ 800 நியூ எம்பிபிஎஸ் சீட்ஸ் ஹவ் பீன் அப்ரூவ்டு, தமிழ்நாடு ஸ்டில் ஃபேசிங் வந்து ஹிடன் கிரைசிஸ். ஏன்னா இன்னைக்கு நிறைய மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து எக்ஸாம்ஸ் எழுதினாங்க. பாஸ் பண்ணதுலையும் பர்சன்டேஜ் கம்மி ஆகிறாங்க அப்படின்றதுனால அதெல்லாம் கிடையாது. பர்சன்டேஜ் எல்லாம் கம்மி ஆகல, நல்லா தான் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு மாணவர்கள் கலக்க தான் செய்கிறாங்க அப்படின்றது தான் உண்மை. ஏன்னா நிறைய பேர் வந்து தமிழ்நாடு பர்ஃபார்மன்ஸ் கம்மியாயிடுச்சு, தமிழ்நாடு இதாகிடுச்சுன்னா அப்படிலாம் கிடையாது. டாப் ஸ்கோர் 138 ஸ்டூடெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 12 ஸ்டூடெண்ட் 10% வந்து கான்ட்ரிபியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஸ்டூடெண்ட் வந்து டாப் ஸ்கோர்ல இருக்காங்க. அதனால அதை பத்தி ஒன்றும் ஒரி பண்ணணும்னு அவசியம் கிடையாது. தௌசண்ட்ஸ் ஆஃப் அஃபோர்டபுள் மெடிக்கல் சீட்ஸ் வந்து கிராஜுவலி வந்து பார்த்தீங்கன்னா போகுது. ஏன்னா பிரைவேட் வந்து பார்த்தீங்கன்னா டீம்டு யூனிவர்சிட்டியா கொஞ்சம் கன்வெர்ட் ஆகிறதுனால. ஒய் தமிழ்நாடு இஸ் லூசிங் சீட்ஸ் அப்படின்றத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். தென் ரியல் நம்பர்ஸ் பிஹைண்ட் கிரைசிஸ். இந்த இது மூலமா என்னெல்லாம் கிரைசிஸ் நம்மளுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ப்ராக்டிக்கலா சொல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொன்னோம் இல்லையா, ஜஸ்ட் பி எம்பிபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாணிக்கவேல் அட்டகாசமா வந்து ஒரு 3 சஜஷன் கொடுத்தாரு. அந்த சஜஷன் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். தென் வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் நீட் அட்மிஷன் ட்ரெண்ட்ஸ், தென் வாட் எவர் எம்பிபிஎஸ் ஆஸ்பிரண்ட் ஷுட் நோ அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போறோம். ரைட். த நம்பர்ஸ் டெல் எ டிஃபரெண்ட் வந்து ஸ்டோரி. இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, கவர்மெண்ட் காலேஜில் ஒரு 150 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பிரைவேட் காலேஜ் ஒன்று புதுசாக ஏபிஎஸ்னு ஒரு காலேஜ் வந்திருக்கு. தென் பிரைவேட் காலேஜஸ்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பிரைவேட் யூனிவர்சிட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 150 கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 800 சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக இங்கே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே காணாமல் போன சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா 850. அது ரெண்டுத்தையும் டிஃபரன்ஸ் பண்ணி பார்த்தோன்னா ஒரு 50 சீட்டு நம்மளுக்கு அப்போ கூட ஷார்ட் ஃபால் இருக்கு. அப்போ அந்த 50 சீட்டை எப்படி வந்து ஷார்ட் ஃபாலை வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி வந்துறதுன்னா ஏற்கனவே வந்து கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அப்போ இந்த ஷார்ட் ஃபால் வந்ததுன்னா என்ன ஆகும்? மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டென்ஷன்ல இருக்காங்க. இப்போ இந்த டீம்டு யூனிவர்சிட்டி வந்து எஃபெக்ட் என்ன ஆகுதுன்னா வந்து டீம்டு யூனிவர்சிட்டியை கன்வெர்ட் ஆகுறதுனால ஸ்டேட் கவுன்சிலிங்ல சீட்ஸ் வந்து கம்மி ஆகுது அப்படின்றது ஒன்று. ரெண்டாவது, டீம்டு யூனிவர்சிட்டி போனா கூட பரவாயில்ல, அந்த டீம்டு யூனிவர்சிட்டியில் நான் சீட் எடுத்துக்கலாம்னா அப்பா அதுல ஃபீஸ் எங்க இருக்கு, இங்க ஃபீஸ் எங்க இருக்கு? இதுவே டீம்டு யூனிவர்சிட்டிக்கு முன்னாடி பிரைவேட் யூனிவர்சிட்டி அட்லீஸ்ட் அதுல கவர்மெண்ட் கோட்டா கிடைச்சா கூட 4.5 லட்ச ரூபாய் ஃபீஸ். சரி, ஓகே, அதுல மேனேஜ்மெண்ட் கிடைச்சா கூட 15 லட்ச ரூபாய். ஆனா டீம்டு யூனிவர்சிட்டியா போனா 25 லட்ச ரூபாய் கம்மி இல்லையே அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா இன்னைக்கு மாணவர்களும் பெற்றவர்களும் கதற வேண்டிய சூழ்நிலையில எடுத்துட்டு வந்து விட்டுட்டாங்க சில இன்ஸ்டியூஷன். பட் அவங்களுக்கு சொல்ல முடியாது, அவங்களுக்கான ஸ்டேட்டஸ் அடுத்த லெவல் போகணும் அப்படின்றத அவங்க திங்க் பண்றாங்க. நானும் வந்து பாத்தீங்கன்னா 5 வயசுன்னா 5 வயசுல இருக்கேன், 10 வயசு, 15 வயசு, 20 வயசு, 40 வயசு, 50 வயசு போயிட்டு தானே இருக்கு. அப்ப வளர வளர பார்த்தீங்கன்னா என்னுடைய மெச்சூரிட்டியும் ஜாஸ்தி ஆகுது. அப்போ இன்ஸ்டியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்றப்ப ஒரு மாதிரி இருக்கும், அடுத்த லெவல் போறப்ப அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா போறதுல தவறு இல்லை.
அதுல தப்பு கிடையாது. ஆனா அதுல இருந்து நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாதிக்காம மாணவர்களுக்கு இருக்கணும் என்ன என்றதை யாரு முடிவு பண்ணணும்? கவர்மெண்ட் வந்து ஸ்டெப் எடுக்கணும். ஸ்டூடெண்ட்ஸ் மஸ்ட் கம்ப்ளீட் வந்து பாத்தீங்கன்னா த்ரூ ஆல் இந்தியா கவுன்சிலிங்ல போக வேண்டியதா இருக்கும். டீம்டு யூனிவர்சிட்டினா அகைன் ஃபீஸ் ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து ஹை ஃபீஸ் இருக்கு. லோக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அஃபோர்டபுள் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாம வந்து போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ரைட், இன்ஸ்டியூஷன் மென்ஷன்ட் இன்க்ளூட் இதுல வந்து என்ன இன்ஸ்டியூஷன் சார் 4 டீம்டு யூனிவர்சிட்டி போயிட்டா ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா சீனிவாசன் மெடிக்கல் காலேஜ் இவங்க வந்து பிரைவேட் யூனிவர்சிட்டியா இருந்தாங்க, இப்போ டீம்டு யூனிவர்சிட்டியா போயிட்டாங்க. தனலட்சுமி சீனிவாசன் இன்ஸ்டியூட் வந்து பாத்தீங்கன்னா அகைன் வந்து டீம்டு யூனிவர்சிட்டியா போயிட்டாங்க. சென்ட் பீட்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் செல்ஃப் ஃபினான்ஸா இருந்தது, அதுவும் வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு கற்பக விநாயகா செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜா இருந்தது, அதுவும் வந்து பாத்தீங்கன்னா டீம்டு யூனிவர்சிட்டியா போகுது. இன்னும் நிறைய காலேஜ் போறதுக்கான வாய்ப்புகள், ஏன்னா இந்த 4க்கு பர்மிஷன் கொடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னா இன்னும் மத்தவங்களும் பார்ப்பாங்க, நம்மளுக்கும் வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு அட்ஜஸ்ட், ஏன்னா கவர்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 4.5 லட்சம் கொடுக்கணும் 15 லட்சம் கொடுக்கணும் அப்படின்றப்ப இதுக்கே வந்து ஜாஸ்தி வாங்குறாங்க, அது வாங்குறாங்க, இது வாங்கினா இந்த காலேஜ் மேல எல்லாம் கம்ப்ளைண்ட். திருப்பி வந்து எதுக்கு தேவையில்லாம கம்ப்ளைண்ட் போனோமா அங்க வந்து பாத்தீங்கன்னா யாரும் ஃபீஸ் ஃபிக்சேஷன் கமிட்டியே கிடையாது. அவங்க இஷ்டத்துக்கு அவங்க வந்து ஃபீஸை வந்து டிசைட் பண்ணிக்கலாம். ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் ஃபிக்சேஷன் கமிட்டி என்ன சொல்லுது அதை தான் வாங்கணும். அதனால இப்போ டீம் டியூட்டிஸே போயிட்டானா அவங்களுக்கு அந்த பிரச்சனை கிடையாது. ரைட், டோன்ட் பில்ட் நியூ காலேஜஸ். என்ன வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, ஒரு ஜஸ்பி எம்பிபிஎஸ் மாணிக்கவேல் சார் சொன்னாங்க இல்லையா, நீங்க ஃபர்ஸ்ட் புதுசு காலேஜ் எல்லாம் கட்டணும்னு அவசியம் இல்லப்பா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் புதுசா ரெடி பண்ணணும்னு அவசியம் இல்லை. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 37 காலேஜ்ல நிறைய காலேஜஸ்ல 100 சீட்டு தான் இன்னும் இருக்கு, 150 சீட்டு தான் இருக்கு. இப்ப வந்த பிரைவேட் காலேஜஸ்லாம் லாஸ்ட் இயர் ஸ்டார்ட் பண்ண காலேஜஸ் பில்டிங்கே இல்லாம 250 சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ண முடியும்னா இவ்வளோ ஹியூஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வச்சுட்டு இவ்வளோ பிரம்மாண்டமா வந்து பாத்தீங்கன்னா கட்டமைப்புகளை வச்சுக்கிட்டு இவ்வளோ வந்து பாத்தீங்கன்னா வருடங்களா காலேஜை ரன் பண்ணிட்டு ஏன் 100-150 சீட் வச்சுக்கணும், அதுல ஏன் இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து கவர்மெண்ட் சிந்திக்க கூடாது அப்படின்றத அவர் வந்து ஒரு கருத்தை வச்சது. அருமையான கருத்து. அவருடைய கருத்தை வந்து பாத்தீங்கன்னா நானும் ஆதரிக்கிறேன். அந்த கருத்துக்கு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஆதரவு இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால அரசுக்கு எங்களுடைய வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேண்டுகோள் அப்படின்னா இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் கவர்மெண்ட் காலேஜஸ்ல கொஞ்சம் சீட்டை இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஸ்டெப் எடுக்கிறதுக்கு ஒரு அடுத்த லெவலுக்கு போய் என்எம்சி கிட்ட பர்மிஷன் வாங்கி அதை இன்க்ரீஸ் பண்ணணும். என்னுடைய பர்சனல்ல கேட்டா ஒரு புதுசா ஆரம்பிக்கப்பட்ட ஒரு மருத்துவ கல்லூரியில பசங்க வந்து பாத்தீங்கன்னா அங்க தங்குறதுக்கும் வசதி இல்லை, பில்டிங்கும் இன்னும் க்ளோஸ் ஆகல, பேஷண்ட் ஃப்ளோவே இல்லை, அந்த இடத்துல அவங்க 250 சீட்டுக்கு பர்மிஷன் வாங்க முடியுதுன்னா ஏன் கவர்மெண்டால வாங்க முடியாது? கண்டிப்பா கவர்மெண்டால வாங்க முடியும். அப்ப அதுக்கு என்ன ஸ்டெப் அப்படின்றத இந்த நியூ கவர்மெண்ட் கண்டிப்பா பரிசீலிக்கும் அப்படின்றதான் எங்களுடைய வந்து பாத்தீங்கன்னா வேண்டுகோளா வைக்கணும், பரிசீலிக்கணும் அப்படின்றதான் வேண்டுகோள். ரைட்டுங்களா? கண்டிப்பா மருத்துவ துறையில வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஹெல்த் மினிஸ்டர் அவரும் வந்து பாத்தீங்கன்னா எம்என்சியோட ஸ்டூடெண்டா இருந்தவர். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய முதலமைச்சரும் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான முன்னெடுப்பை கண்டிப்பாக எடுப்பாங்க. ஏன்னா நீட்டு வேண்டாம் அப்படின்றதுல அது தனியாக இருந்துன்னு போட்டோம். ஆனால் நீட்டு வேணும் வேணான்றதுல சீட்டை கம்மியாக பண்ணி விட்டுட்டு அப்புறமா எப்படி வந்து சீட் எடுப்பாங்க குழந்தைங்க? அதனால அதில் கொஞ்சம் பார்த்து பண்ணணும். அடுத்தது நம்ம வந்து பார்த்தோம்னா, ஏன்னா இந்த புது காலேஜ் ஸ்டார்ட் பண்ணி பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும். ஏன்னா இப்போ பாருங்க எய்ம்ஸ் நம்மளுக்கு வந்து மதுரையில் ஸ்டார்ட் பண்ணாங்க, இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அதில் இன்னும் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணல, ஆல்மோஸ்ட் ஒரு பேட்ச் முடிஞ்சு வெளியில வரப்போகுது. ரைட்டா? மெனி கவர்மெண்ட் காலேஜஸ் ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா அட்மிட் ஒன்லி 100 ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு அவர் அழுத்தம் திருத்தமா அட்டகாசமா ஆணித்தரமா சொல்லியிருந்தாரு. அதை வந்து அவருடைய முயற்சிக்கு வந்து பாராட்டுகள் மாணிக்கவேல் சார். ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க இந்த மாதிரியான கண்டென்ட் எல்லாம் கொடுத்து நிறைய அவேர்னஸ் கொடுக்கறது ரொம்ப மன்னிக்கும். எக்ஸ்பேண்டிங் எக்ஸிஸ்டிங் காலேஜஸ் வந்து பாத்தீங்கன்னா அதனால என்ன இருக்கும், ஃபாஸ்டா மூவ் பண்ண முடியும், மோர் எக்கானமிக்கல். ஒரு 100 சீட் இருக்கு, 100 250, அதுக்கு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் போட்டு அதுல இடத்த போட்டு அதெல்லாம் கண்டு எடுத்துட்டு வரதுக்கு முன்னாடி அட்டகாசமா இதை அழகா படிக்கலாம். யூசிங் எக்ஸிஸ்டிங் ஹாஸ்பிட்டல் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணி ஜம்முன்னு வந்து பண்ண முடியும். ரைட்டா? அதுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட் கோட்டா நீட்ஸ் ரீஃபார்ம் அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் அவர் கொடுத்திருந்தாரு. சில மாநிலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் மேனேஜ்மெண்ட் கோட்டால வந்து பார்த்தீங்கன்னா எல்லா 50% நம்ம கொடுக்குறோம் இல்லையா, அந்த மாதிரி ஓப்பனா வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே மேனேஜ்மெண்ட் கோட்டா வந்து ஓப்பன் டு ஆல் அப்படின்ற மாதிரி எல்லா ஸ்டேட்டுமே கொடுக்கறதில்ல. அங்கே என்ன பண்ணுறாங்க, கரெக்டாக அந்தந்த ஸ்டேட்டுக்கு வந்து சில இடத்துல கர்நாடகாலையும் சரி வந்து ஆந்திர பிரதேஷ்லையும் சரி அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு ரிசர்வேஷன் வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி அவர் ஒரு கருத்தை கொடுத்திருந்தார். ரொம்ப அருமையான விஷயம். மேனேஜ்மெண்ட் கோட்டா மட்டும் நம்ம ஏன் விடணும்? அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மாணவர்களுக்கு அந்த கோட்டாவை வந்து சீட்டை இன்க்ரீஸ் பண்ணி 100% வெளியில ஓப்பனாக கொடுக்காம நம்ம மாணவர்களுக்கு வந்து ரிசர்வேஷன்ல வச்சுக்கிட்டா நல்லா இருக்கும் அப்படின்றது ஒரு நல்ல சஜஷனு. அதை வந்து பண்ணலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சீட் ஷேரிங் வித் டீம்டு யூனிவர்சிட்டிஸ். தமிழ்நாட்டில் ஸ்டார்ட் பண்ணீங்கப்பா, தமிழ்நாட்டில் பிரைவேட் யூனிவர்சிட்டியா இருந்தீங்க, இல்லை பிரைவேட் இன்ஸ்டியூஷனா இருந்தால் டீம்டு யூனிவர்சிட்டிக்கு மாறிட்டீங்க, பரவாயில்ல பண்ணுங்க. ஏன்னா வளர்ச்சி கண்டிப்பாக தேவைதான். ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற மாணவர்களுக்கு ஏதாவது பண்ணணும் இல்லையா? அட்லீஸ்ட் எங்களுக்கு ஏதாவது சீட்டு கொடுத்து கேட்டு வாங்குங்க அப்படின்ற மாதிரி ஒரு வேண்டுகோள் வச்சிருந்தாரு. இதுவும் ஆதரிக்கக்கூடிய ஒரு விஷயம், இதுவும் கன்சிடர் பண்ணக்கூடிய அரசு வந்து கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த யூனிவர்சிட்டி கிட்ட பேசி கண்டிப்பாக வாங்க முடியும். பண்ணலாம், பண்ணணும் இல்லையா? அதுக்கான ஃபீஸை வந்து இவ்வளோ சீட்டை கொடுத்துருங்க, அதுக்கான ஃபீஸை வந்து
கவர்மெண்ட் கொடுத்துட்றோம் அப்படின்னு கவர்மெண்ட் அவங்க கிட்ட பேசலாம். இது என்னுடைய பர்சனல் இது பார்த்து அதெல்லாம் நடக்குமான்னு தெரியாது. ஓகே, நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 150 சீட்டு வந்து டீம்டு யூனிவர்சிட்டியில் இருக்குது, ஒரு 250 சீட் இருக்குன்னா அதில் ஒரு 10% வாங்கிட்டு அந்த 10%க்கு வந்து ஃபீஸ் வந்து யார் கட்டலாம்? கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு கொடுத்துடலாம். அந்த சீட்டை வந்து நல்ல மெரிட்டோரியஸ் ஸ்டூடெண்ட் யார் இருக்காங்களோ அந்த காலேஜில் போய் சேர்றவங்களுக்கு கொடுக்கலாம். எனக்கு என்னுடைய சஜஷனு மாணிக்கவேல் சாரோட சஜஷனோட இந்த சஜஷனும் சேர்த்து கண்டிப்பாக நீங்கள் வந்து இதுக்கு ஆதரவு கொடுப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ரைட், லோவர் டியூஷன் ஃபீஸு, தென் மோர் அஃபோர்டபுள் அட்மிஷன்ஸு, அடிஷ்னல் ஸ்டேட் கவுன்சிலிங் சீட்ஸ், இது எல்லாத்தையும் கொஞ்சம் நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 1,42,494 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் அப்பியர் ஆனாங்க. ஆனால் ரெண்டாவதுல வந்து பார்த்தீங்கன்னா 33,893 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆப்சென்ட் ஆயிட்டாங்க. அதுக்கு நிறைய காரணங்கள் வந்து இருக்கு. அதில் காரணங்கள் வந்து நம்ம பார்த்துருப்போம். ஒன்று அன்சர்டனிட்டி, ஏன்னா பசங்களுடைய மைண்ட் செட்டே போயிடுச்சு. ஃபர்ஸ்ட் நீட்டுக்கும் செகண்ட் நீட்டுக்கும் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட மைண்ட் செட்டே போய் எழுதவே இல்லை பாருங்க. 33,000 பேர் வந்து யூஜி ஆப்சென்ட். இந்த வருஷம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ யூஜி ஆப்சென்ட். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பேராமெடிக்கல் கோர்ஸுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா நீட் இருக்குது அப்படின்னாங்க. அதனாலேயும் சில பசங்க போட்டிருப்பாங்க, அதனாலேயே அந்த பசங்க எழுதாம விட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் நீட்டு தேவையில்லை அப்படின்றதுனால ஃபர்ஸ்ட் டைம் போட்டாங்க, செகண்ட் டைமுக்கு அதுக்கு மாதிரி ஆப்ஷன்ஸ் இல்லை. ரெண்டாவது வந்து பாலிசி வந்து சேஞ்சஸ் அலைடு ஹெல்த் சயின்ஸுக்கும் சொன்ன மாதிரி கவுன்சிலிங் இல்லை. அதனால வந்து நம்பர் கம்மியானதுக்கு ரீசன்ஸு. பட் நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் பேசுகிற மாதிரி எல்லாம் தமிழ்நாடோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் கம்மி ஆகலை, அட்டகாசமாக கலக்கிறோம் அப்படின்ட்டு தான் ஏற்கனவே நம்ம சொன்ன உண்மை. ரைட்டா? ஓகே, வாட் எவ்ரி ஆஸ்பிரண்ட் ஷுட் நோ அப்படின்றப்ப பார்த்தீங்கன்னா பயாலஜி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி மார்க் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு மெயின் ரீசனு எல்லா வாட்டியும் பயாலஜி இருக்குது. ஆனால் இந்த வாட்டிக்கு மட்டும் பசங்க நல்லா பண்ணிட்டாங்கன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. பட் என்னால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. இந்த வருஷம் மட்டும் என்ன பயாலஜி ஈஸியாக? எவ்ரி இயர் பயாலஜி ஈஸி தான். இந்த வருஷம் மட்டும் ஏன் இந்த மாதிரி ஆயிடுச்சு? ஆனால் பேப்பர் வந்து ரொம்ப டஃப்னு வெளியில் வரப்போ பசங்க சொன்னாங்க. ஆனால் மார்க் மட்டும் இருக்குது. ஏன்னா இது நிறைய பேர் வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. எனக்கு ஒன்றுமே புரியல சார். சார் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீட் வந்து ரொம்ப அட்டகாசமாக இருந்து ஈஸியாக இருந்துன்னு பசங்க வெளில வரப்போ சொன்னாங்க. அதனால மார்க் வந்து ஓகே நிறைய வந்து ஏறி இருக்கு அப்படின்ற மாதிரி பரவாயில்ல அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் ரீநீட் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறமா அந்த நீட்டு வந்து மார்க் வந்து வெளியில வரப்போ பசங்க முகமே வாடி போய் நல்லாவே இல்லை, ஈஸியா இல்லை, கஷ்டமா இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. ஆனா 10,000க்கு மேல எப்படி சார் 600க்கு மேல வாங்கினவங்க 10,000 பேர் இருக்கிறாங்க அப்படின்னு பெரிய கொஸ்டின் மார்க் வைக்கிறாங்க. 550க்கு மேல எப்படி 30,000 பேர் இருக்காங்க? இப்போ எதிராக கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆயிடுச்சா? இது யாருன்னா கமிட்டி போடணுமா, இல்லை இதுக்கு எதனா ஆர்கனைஸ் பண்ணுவாங்களா? இப்படி எல்லாம் வேற பேசுறாங்க. எனக்கு தெரியல. ஆனா படிச்ச மாணவர்கள் படிச்சிருந்தா இருந்தாங்க, படிக்காத மாணவர்கள் படிக்காம தான் விட்டாங்க. இது எப்படி மார்க் இன்க்ரீஸ் ஆகிச்சு அப்படின்றது கொஸ்டின் மார்க் இருக்கு. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஓஎம்ஆர் மாறிடுச்சு அப்படின்னு சும்மா வந்து ஃபேக்காலாம் வந்து சொல்லி எங்கிட்ட வேற ஒரு 4-5 ஸ்டூடெண்ட்ஸ் வந்தாங்க. எனக்கு நான் மார்க் வந்து எனக்கு அவ்வளோ மார்க் வந்தது, எனக்கு கம்மியாயிடுச்சு, ஓஎம்ஆர் சரியா போடல அப்படின்னு. நான் வெரிஃபை பார்த்தாலே அது ஃப்ராடுன்றது தெரிஞ்சு போச்சு. அப்போ என்டிஏக்கு இந்த மாதிரி எவ்வளோ ஃப்ராடு வரும் தெரியல. ரைட்டா? ஓகே, நம்ம இதெல்லாம் பார்த்துங்க, நம்ம இதெல்லாம் ரெடி பண்ணிக்கோங்க. இந்த வருஷத்தோட உங்களுக்கு தெரியும் பாஸ் மார்க் அப்படின்னா 213, ஓபிசிக்கு வந்து 177, ஜென்ரல் வந்து 213. அதனால அப்ராட் போகிற மாணவர்களா இப்போ வந்து ஐயோ வைத்தறிச்சலாக இருக்காங்க. ஜஸ்ட் பாஸ் பண்ணால் போதும்னு நினச்சினா 120 எடுத்தால் போடுமா, 130 அப்ராட் போக கூட முடியலையே அப்படின்ற மாதிரி கலங்கி போயிருக்காங்க. கவலைப்பட தேவையில்லை. ரைட், டோன்ட் மிஸ் த கவுன்சிலிங் ப்ராசஸ். வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. தமிழ்நாடு முடிக்க போகிறாங்க 23. எம்சிசி கவுன்சிலிங் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. கர்நாடகாவுக்கு ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த மாதிரி அதர் ஸ்டேட்டுக்கு என்னன்றதை பார்த்துட்டு உடனே வந்து ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க. அப்புறமா ரிஜிஸ்டர் பண்ணாம விட்டீங்கன்னா நம்ம கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ஆல் இண்டியா கவுன்சிலிங் பிரச்சனை கிடையாது. எந்த ரவுண்ட் வேணாலும் எப்போ வேணாலும் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ் ரிஜிஸ்ட்ரேஷன் அலோடு. தமிழ்நாட்டில் வந்து ஃப்ரெஷ் ரிஜிஸ்ட்ரேஷன் கிடையாது. லிஸ்ட்டில் நீங்கள் பேர் வந்தால் தான், ப்ரொவிஷனல் வந்து அந்த ரேங்க் லிஸ்ட் கொடுக்குறாங்களோ அதில் பேர் இருந்தால் தான் நீங்கள் எந்த ரவுண்ட் வேணாலும் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். அதனால் அதை பார்த்துக்கணும். ஆர்ஜிஆர்ல நீட் கிளாஸ் படிச்சீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா சீட்டு உறுதிங்க. இல்லைன்னா நீங்க கட்டக்கூடிய ஃபீஸ் ரீஃபண்ட் பண்றோம். எப்படின்னு பாக்குறீங்களா? 20 ஸ்டூடெண்ட் தாங்க ஒரு பேட்சுக்கு. 16 மென்டர்ஸ் வந்து 20 ஸ்டூடெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ண போறாங்க. 6 மணில இருந்து நைட்டு 10:30 வரைக்கும் அந்த கிளாஸஸ் போகும். இதுல நீங்க ஒருத்தரா இருக்க போறீங்களா? ஜாயின் ஆர்ஜிஆர் அகாடமி.